இப்படி இருந்தா எப்படி ஆமையை விட மெதுவாக போகும் தாவிக்க? வேலையையே ஆரம்பிக்காத விஜய் என்ன ஆகும்? 2026 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மிக வேகமாக பணியாற்றி வருகின்றன. ஆனால் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே என சொல்லும் விஜய் இதுவரை ஆமை வேகத்தில் அரசியல் களத்தில் நகர்ந்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. விருப்பமனு பட்டியல் குறித்த விரிவான தகவல்கள் இல்லை. வேட்பாளர்களிடம் நேர்காணல் நடத்தவில்லை. ஆனால் பட்டியல் மட்டும் தயாராகி இருக்கிறதா? அது மட்டும் அல்லாமல் கடந்த டிசம்பர் மாதமே முடிப்பதற்கு திட்டமிட்ட விஜய் மக்கள் சந்திப்பு இன்னும் தமிழகத்தின் பாதி மாவட்டங்களை கூட கடக்கவில்லை எனவும், சூழல் இப்படி இருக்கையில் விஜய் எப்படி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் உச்சபட்ச வெப்ப நிலையில் இருக்கிறது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளும் தேர்தல் வேலைகளை துவக்கிவிட்டன. தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தனது தலைமையில் மிகப்பெரிய கூட்டணியை கட்டி எழுப்பி வெற்றிகரமாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என திட்டமிட்டு வருகிறது. அதே நேரத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக காய்களை நகர்த்தி வருகிறார். மறுபுறம் நாம் தமிழர் கட்சியும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை துவக்கிவிட்டது. தமிழகத்தின் மாற்று சக்தி திமுகவுக்கு நாங்கள்தான் எதிரி என சொன்ன தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜயின் செயல்பாடுகள்தான் தேர்தல் களத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கிறது. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் முழு அரசியலுக்கு அவர் வரவில்லை எனவும், ஆமை வேகத்தில்தான் அவரது செயற்பாடுகள் இருக்கிறது என்கின்ற விமர்சனம் எழுந்துள்ளது. ஏற்கனவே சொன்னது போல கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் கட்சியின் முழு கட்டமைப்பும் இன்னும் வடிவமைக்கப்படவில்லை. மாவட்ட செயலாளர் நியமனம், ஒன்றிய நகர அளவிலான நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்றிருக்கும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக கிளை கழகங்கள் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் அது நடந்துவிட்டது என சொல்லி வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர். மாநில தலைமை ஏமாற்றப்படுவது இதிலிருந்தே தெரிகிறது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இது ஒருபுறம் இருக்க, கட்சி ஆரம்பித்த விஜய் இன்னும் தமிழகத்தின் 10 மாவட்டங்களுக்கு கூட முழுமையாக செல்லவில்லை. அப்படி சென்றாலும் அடுத்த சில நிமிட பேச்சோடு முடித்து வருகிறார். மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் தமிழக அரசியல் களத்துக்கு வந்தபோது எம்ஜிஆர் கால்படாத இடமே இல்லை என்பார்கள். ஆனால் தன்னை எம்ஜிஆர் போல் நினைத்து கொள்ளும் விஜய் மாவட்டத்திற்கு சென்றால் போதும், அப்பகுதி மக்கள் முழுவதும் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என நினைப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் டெபாசிட் கட்டி அதில் 10% கூட பனையூருக்கு திரும்பவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 10,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக சொன்ன தமிழக வெற்றிக் கழகம் அதில் எத்தனை திரும்ப வந்தது என இன்னும் அதிகாரப்பூர்வ கணக்கில் சொல்லவில்லை. மேலும் கட்சியில் எத்தனை பேர் தொண்டர்களாக சேர்ந்தார்கள் என்ற எண்ணிக்கையும் இதுவரை வரவில்லை. இதற்கிடையே 80 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தயாராக இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தரப்பு சொல்கிறது. ஆனால் விருப்பமனு தாக்கல் நிறைவடையவில்லை. வேட்பாளர்களிடம் நேர்காணல் நடத்தவில்லை. கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரவில்லை. வேட்பாளர் பட்டியல் மட்டும் தயாரானது எப்படி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படி எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்யாமல் விஜய் நேரடியாக தேர்தலை சந்திப்பது 0 ரிசல்ட்டாகத்தான் அமையும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்.